பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். என்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி திடன் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை. மனுஷனுக்கு உள்ள இருக்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் எப்படி திடன் கொள்ள வேண்டும் என்று வேதாகம் நமக்கு அறிவுறுத்துது என்பதை இந்த நாளிலும் நாம் திருவசனங்களாக 3 வசனங்களாக தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்வாராக. தியான நேசி நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். ஆமேன். எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில திடன் இல்லாத, நிலையில்லாத, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட், ஒரு விஷயத்தை நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மேல ஒரு உறுதி நிலை கிடையாது, திடன் கிடையாது. அதனால இந்த வசனம் நமக்கு சொல்லுது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்க. உங்க இருதயத்துல கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில நல்லா திடகாத்தமா இருந்து தைரியமா இருக்கணும். சில பேருக்கு நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தைரியம் இருக்காது. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்காது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் சூழ்நிலையை கண்டு பயந்து போகிறவர்களாக இருக்கணும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் தைரியமாக இருங்க, திடன் கொண்டு தைரியமாக இருங்கன்னு வசனம் சொல்லுது. அதனால் இந்த வசனத்தின்படி நாம் தைரியமாக இருந்தால் நாம் திடன் கொள்கிற விஷயத்தில் தேவன் விசுவாசத்தை பார்த்து நம்ம செய்ய வேண்டியது நிச்சயமாக செய்வார். அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். அப்போ திடன் கொள்வதற்கு விசுவாசம் ஒரு ஊடகமா இருக்கிறது அல்லவா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எனவே திடன் கொள்ளும்படியாக உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்க எல்லாவற்றிலும் திடமானதா இருங்க, திடன் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க வச்ச விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இங்கே வியாதி உள்ள ஒரு மகள் தொடப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்களில் வாழ்கிற சூழ்நிலை வரும்போது திடன் கொள்ள வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. 3வது வசன பகுதிக்குள்ள கடந்து செல்லலாம். அது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், தினம் கொள்ளுங்கள். பாருங்க, விழித்திருக்க வேண்டும். எப்பவுமே சோர்வடைந்து கொண்டே இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் விசுவாசிக்கிறது, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அப்படிலாம் இருக்கணும். எப்பவுமே நிலைத்திருக்க வேண்டும். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த காரியங்களிலே நாம் திடன் கொள்ளும் பொழுது, இதை சொன்ன 3 காரியங்களை நாம் திடன் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை இயேசு நாமத்திலே பெற்றுக்கொள்வோம். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தைக்கு நாம் உட்பட்டவர்களாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திடன் கொண்டு வாழ வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, அப்படியே பலப்படுத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.